ஹாய் நண்பர்களே, டெய்லி கோல்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து 2-3 வாரங்களாக தங்க விலை ரொம்ப சரிஞ்சிக்கிட்டே இருக்குது நண்பர்களே. அதற்கு என்ன காரணம், எதுக்கு இப்படி ரொம்ப சரிவை சந்திக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. கூடவே லைக் பட்டனே அமைக்கிறங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக போர் சூழல் வரும்போது தங்க விலை உயரவே செய்யும். அப்படித்தான் ஈரான் வருவதற்கு முன்பே தங்க விலை உச்சம் பெற்றது. ஆனால் தற்போது நிலைமை தலைகளாக மாறியுள்ளது. தங்க விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது நண்பர்களே. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய போர் சூழல் காரணமாக தற்போது கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதாவது கச்சா எண்ணெய்க்கு டிமாண்டு ரொம்பவே அதிகரித்துள்ளது. எனவே பலரும் தங்கத்தில் முதலீட்டை குறைத்து அந்த முதலீட்டை அப்படியே எடுத்து சென்று கச்சா எண்ணெயில் முதலீடு செய்வதே விலை சரிவுக்கு முக்கிய காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. கச்சா எண்ணெயின் தேவை அதிகரித்து வருகிறது. எவ்வளவு தேவையோ அதனை விட குறைவாகவே உற்பத்தியாகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை ஏறும் என்ற காரணத்தினால் கச்சா எண்ணெயில் மக்கள் பெருமளவு முதலீடு செய்து வருகிறார்கள் நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் புதிய முதலீடுகளை தங்கத்திற்கு பதில் கச்சா எண்ணெயில் மாற்றுகிறார்கள். மேலும் ஏற்கனவே தங்கத்தில் செய்த முதலீடுகளை திரும்ப பெற்று கச்சா எண்ணெயில் முதலீடு செய்கிறார்கள். இதனால் ஈரான் போர் முடிவதற்குள் தங்கம் விலை ஒரு 30% தங்கத்தின் விலை சரியக்கூடும். ஆனால் அது ஓரிரு நாட்கள் மட்டுமே நீடிக்கும். மீண்டும் புதிய உச்சத்தை அடைந்து அப்படியே நீடிக்கும். அது மட்டுமல்லாமல் தங்க விலை உயராமல் இருக்க என்ன காரணம் தெரியுமா? அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய லாபம். தங்க விலை உயராமல் இருக்க பொருளாதார நிபுணர்கள் விளக்கம். அதே நேரம் பொருளாதார நிபுணர்கள் அந்த அளவிற்கு சரியாக வாய்ப்பே இல்லை என்கிறார்கள். அவர்கள் கூறிய தகவல்களை பார்ப்போம். கச்சா எண்ணெய் விலை உயர்வதால் அமெரிக்காவில் பணவீக்கம் பொதுவாக அதிகரிக்கும். இதை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்காது. மேலும் வட்டி விகிதங்களை உயர்த்தவே வாய்ப்பு உள்ளது. வட்டி விகிதம் அதிகமாக இருந்தால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விடுத்து டாலர் அல்லது பத்திரங்களை முதலீடு செய்வார்கள் என்பது விதி. அது மட்டுமல்ல, கடந்த சில மாதங்களாக தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டதால் பலர் இப்போது லாபத்தை பெற தங்கத்தை விற்று வருகிறார்கள். மேலும் பங்கு சந்தையில் நஷ்டமடைபவர்கள் அந்த பணத்தை செலுத்த தங்களது தங்கத்தை விற்பது வழக்கமான ஒன்றுதான். அதுவும் சரிவுக்கு காரணமாக உள்ளது நண்பர்களே. தொடர்ந்து இதுபோல் தங்கம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது டெய்லி கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திக்கலாம்.